ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணி செய்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நான் கடாயி வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் புதினா, கொத்தமல்லி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கிட்டு சூடு ஆறினோடனே என்ன பண்ணுங்கள், மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இங்கே நான் குக்கர் வச்சுருக்கேன் அடுப்பில். மறுபடியும் அதில் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூட என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கூடயே தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ நீங்கள் எவ்வளோ அரிசி கூட வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருந்தேன். இப்போ நான் கழுவி வச்சுட்டேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டுட்டு நான் தம் போட்டு மூடி போட்டு தான் வேக வச்சுருக்கேன். வேக விட்டுட்டு இவ்வளோ தான் இறக்கிட்டேன். இறக்கி இப்போ சர்வ் பண்ண போகிறேன். அவ்வளோதான் கைஸ். சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.